ரஷ்யா உக்ரைன் போரில் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவானது. இப்போ உக்ரைன் பெரிய அளவில் முடியலை. அமெரிக்காட்ட நாங்கள் கெஞ்சி பார்த்துட்டோம், ரொம்ப பெரிய அளவில் கோபமாக பார்த்துட்டோம், நிறைய நாடுகளை வைத்து மிரட்டி பார்த்து விட்டோம். அந்த நேரத்திலையும் அமெரிக்கா எங்களுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவான செயல்பாடுகளை தான் எடுத்திருக்காங்க. இப்போ கடைசியாக ஒரு பீஸ் பிளானை கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது ஸ்டோலன் உக்ரைன் டெரிட்டரி த மெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். ரஷ்யா அந்த திருடப்பட்ட உக்ரைனுடைய இடங்களை ரஷ்யா கீப் பண்ணிக்கிடுவாங்க, அவங்களே வச்சுக்கிடுவாங்க, அது அவங்களுடைய டெரிட்டரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருப்பது தான் மெயின் ப்ராப்ளம். ஒருவேளை அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அமெரிக்காவினுடைய பீஸ் பிளானை கொஞ்சமா நாங்க என்ன செஞ்சிருப்போம், அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை என்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கொடுத்த அந்த ஒரு டைம் 4 நாள்ல நீ சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 4 நாள்ல பதில் எதுவும் சொல்ல போறது கிடையாது. கண்டிப்பா உக்ரைன் அமெரிக்காவினுடைய முடிவுக்கு எதிரான சில முடிவுகளை எடுக்க போறாங்க. இந்த நேரம் அமெரிக்கா உக்ரைனுக்கான உதவியை நிப்பாட்டுவாங்களா, இல்ல பிற நாடுகள் உக்ரைனுக்கு பிரஷர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா வெனிசுலா அமெரிக்கா இடையே இருக்கக்கூடிய அந்த சிக்கல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. வெனிசுலாவினுடைய மாதுரோ அவர்கள் அந்த ஹீட்டை உணர ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வெனிசுலாவினுடைய சில கப்பல் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை அப்படிங்கிறத அமெரிக்கா கொடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். இப்போ வெனிசுலாவினுடைய வான்பரப்பில் விமானம் பறப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். விமானத்தை கொஞ்சம் பார்த்து பத்திரமா பறக்க விடுங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.